எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்க? கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அக்கா வீட்டில் இருக்கேன். அக்காவோட ஃபார்மிங் இதெல்லாம் காட்டுறான். இந்த வீடியோ எடுப்பவர் சோமேஸ்வரன். காட்டு ஒரு செடியை காட்டுப்போம் கரெக்டாக. ஆசாமல் காட்டு கரெக்டாக. செடி இருக்கிறதுல காட்டுறேன்னா செடி மேலே இதெல்லாம் காட்டுறேன். பேசிட்டே காட்டுறா. நானே பேசுறது இல்லையே, நீ சும்மா கேட்டு தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஒன்று அப்படியே. ஓகே கம்ப்ளீட்டட். எல்லா செடியும் காட்டா. எல்லா செடியும் காட்டுட்டாங்க. எங்கே இங்கே என்னடா பண்ணுற? இங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அக்கா வீடு. அக்கா வீட்லேயே வந்து கையெல்லாம் வச்சு மறைக்கிறான் பாருங்க. வெரி பேட் சொல்லுவோம் ஃபோட்டோகிராஃபர் செடி கேமராமேன். சரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துருக்கேன். ஹாய் உறவுகளே, இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அப்போது இங்கே தான் சாப்பாடு எல்லாமே போட்டோம். அதை வந்து எங்கள் மேடம் வந்து சின்ன கார்டனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் எல்லாம் வளரல, கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு. பிரியாக்கும் இதே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு ஆசை. நடக்கும், பட் ஆனால் உடனே வீடு கட்டி நடக்குமா அப்படின்னு தெரியாது. அக்கா வீடு பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக காட்டுறேன். அப்படி பார்த்த வீடு தான், ஒரு சில விஷயங்கள்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக காட்டுறேன். தண்ணி முடிக்கணும். அது இல்லாமல் கில்லி வேறு ரீரிலீஸ் ஆகிருக்கு, அதுக்கு வேறு கிளம்பணும். அதே ட்ரெஸ்ஸில் இருக்கேடா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் எடுத்த வீடியோ அப்படி தான் இருக்கும். தப்பு ஒன்றும் இல்லைல்ல, ஒரு நாள் போட்டால் அது தப்பாக என்ன பரவாயில்ல விடுங்க. கிளம்புறோம், இங்கேயும் கிளம்புறேன். கில்லி செலிப்ரேஷனோட சந்திப்போம். பார்த்துக்கோங்க மக்களே, வந்துட்டோம். திருமகளுக்கு எல்லாம் காணும், செய்ய ஃபுல் ஸ்டாப்பை காணும். இன்று முதல் கில்லி என் பழைய பார்ட்னரோட வந்திருக்கேன். கில்லி தேட்டருக்கு வந்துட்டோம். தலைவரை பார்க்க போகிறோம். டேய் ஜாலியா? அக்கா நம்மி போலீஸ் மம்மி. இது போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. காலையில 6 மணில இருந்து ரூம்குள்ள உட்கார்ந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்கான். அவன போய் இந்தியன் அகாடமி இஸ் ஆல்வேஸ் அவர் அகாடமி. இந்த உலகத்திலேயே பாவாடையை கட்டிக்கிட்டு படிக்கிற முதல் பையன் உன் பையனா தாண்டி இருப்பான். என்ன நினைச்சு அவர்களே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 5லேருந்து 5:30 ஆகும். மண்டபம் இதுதான். இந்த மண்டபம் தான் ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு மேக்கப் இங்கே தான். ஸோ அதனால் வந்து நான் பேகை பத்திரமா பார்த்துக்கிறேன். செட்டையும் பத்திரமா பார்த்துக்கிறேம்மா. நீ போய் அந்த வச்சிருக்க காஃபியாவது குடி, எப்படி நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சொன்னதுனால சரி ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த காஃபி சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக போய் குடித்தா மண்டபம் தான். இங்கே தான் வந்து மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ இது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் போய் அந்த காஃபியாவது குடித்தா. இல்லைனா எனக்கு தெரிஞ்ச மேக்கப் ஆர்டிஸ்ட் பாதி பேர் வந்து இதுதான் பெரிய பிரச்சனை, சாப்பாடு சரி எடுத்துக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி விட்டாச்சு, உள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. திரும்பி ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷனில் நான் குளிக்க கூட இல்லைங்க. குளிக்காமல் காலங்காலத்தில் உறவுகளே எல்லோரும் குட் மார்னிங். அதே சட்டை ஆளும் அதே மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆமாம், அதே சட்டை தான் இருக்கும். தூங்கி எழுந்துச்சி 5:30 மணிக்கு மேக்கப் காலைல ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அதனால் போய் அங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். போயிட்டு இதுக்கு மேலே குளிச்சு ரெடி ஆகிட்டு நானும் அந்த கல்யாணத்துக்கு போகணும். ஏன்னா ரிலேட்டிவ் தான். ஸோ அதனால் நானும் போய் அட்டன் பண்ணணும். நானும் அக்காவும் தான் போக போகிறோம். லாங்லேருந்து காட்டுறேன். அக்கா வீடை வந்து லாங்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ நைட்டு மேக்கப் முடியவும் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்ட்டே இல்லை, டைமே இல்லை. திரும்பவும் 1:30 பிளான் இருந்தது, திடீர்னு கன்வெர்ட் ஆகி 5:30 செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே அடுத்த மேக்கப் வந்து 11:30 இல்லை 10:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வேறு ஒரு ஊரில், அது என்கேஜ்மெண்ட் மேக்கப்பு. அதையும் முடிஞ்சிச்சு அப்படின்னா நைட்டும் திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதில் என்னது போச்சம்பள்ளியில் நம்ம ஊர்லேயே மேக்கப், அது ஒரு இடத்துல. ஸோ அதனால் கண்டினியூ ஆகிருக்கு. கண்டினியூ லாக் தொடரும். சந்திப்போம். மேக்கப் பிரியா உள்ள மணமகளில் மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் நானும் அக்காவும் பார்த்திங்கன்னா வெளியே வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஆக்சுவலாக ரிலேட்டிவ் மேரேஜ் தான். ஸோ அதனால் வெளியே வெயிட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே எப்படா பொண்ணு வரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது காரணம் என்னென்னா, நம்ம அதாவது அவங்க கொடுக்குற டைமில் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி மேக்கப் போட முடியும். ஸோ அந்த டைம் அவங்க தான்றதுனால அது எப்படி சொல்கிறது, அது கரெக்டான டைம் யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் இவங்களும் அர்ஜென்ட்டாக பண்ணணும். அதாவது அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க, பட் நீங்கள் சொல்கிற டைமுக்கு தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் மட்டும் அப்பப்போ மிஸ்மேட்ச் ஆகும். இது நடக்கிறது சகஜம் தான். கடைசியாக ஒரு வழியாக பொண்ணை மேக்கப் போட்டு ஸ்டேஜில் ஏற்றி முடிச்சாச்சு. கடமை முடிஞ்சிருச்சு. கடமை முடிஞ்ச உடனே இதை தாண்டி அடுத்த ஒரு வேலைக்கு நம்ம செல்லணுமே சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு கிளம்பிட்டோம்.
அப்படியே உள்ள வச்சிருங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த வெயிலுக்கெல்லாம் மனசாச்சே கிடையாதுங்க. காட்டுத்தனமாக அடிச்சுட்டு வேறு பிளாக் ஷர்ட் வேறு போட்டு வந்துட்டா முடியல என்னால். அப்படி பொசிக்கிட்டு இருக்கு. பேண்ட்டும் பிளாக்கு, கொட்டாயம் பிளாக்கு, பட்டை கிளப்பிட்டு இருக்குது. எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா அடுத்து பிரியா வந்து ஃபஸ்ட்டு அந்த மேரேஜ் மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கேஜ்மெண்ட் மேக்கப் விட்டாச்சு. ஸோ இங்கேருந்து கூட்டிகிட்டு அடுத்து இன்னொரு மேரேஜ் மேக்கப் கூப்பிட்டு போகணும். எல்லாருமே சொல்லிட்டு போய் அடிக்கிற வெயில் என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாங்க. வேறு வழி இல்லை. இப்போ அடுத்து பிரியாட்ட போகிறோம். ஜூஸ் வாங்கி ரெடியாக வச்சுருக்கேன். ஜூஸ் முடிச்சுட்டு நேராக கோச்சிங் கிளம்ப வேண்டியதான். உண்மையாக இவர்களை இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த மேக்கப்பு அலைஞ்சி திரியறது கூட கஷ்டம் இல்லை. இந்த மேக்கப்புக்காக வெயிட் பண்ணுற ஒரு சோதனை இருக்குது, அதான் பெரிய சோதனை. ஏன்னா யாரும் தெரியாது, ஏதோ ஒரு சில பேர் தெரியும், அவங்கள வச்சு சிரிச்சுக்கிட்டு தலையை காட்டிக்கிட்டு. ஒரு சில ஊரில் யாருமே தெரியாது, இன்னும் வரல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அங்கே தான் நடந்துகிட்ருக்கு என்கேஜ்மெண்ட். அப்படி பாவங்க, அவளும் பாவம், சாப்பிடல, செய்யலை, நானும் சாப்பிடல. பார்ப்போம், முடிச்சுட்டு வந்த அப்புறம் தான். ஜூஸ் ரெடியாக வாங்கி வச்சுருக்கேன் சொன்னல. ஸோ வெளியே வரட்டும், அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். பிரியா பாருங்கள், செருப்பு தேடிட்டுருக்கா. எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். முடியலடா சொல்லுங்கள். கண்டினியூவாக கிடைக்கிற ஆர்டரு, அது நீங்கள் செய்கிறது. காலையிலேருந்து ஜூஸ் குடிச்சோடனே தான் கண்ணு தெரியுது. டப்பா கூட பாருங்கள், இங்கே தான் போட்டிருக்கு. இப்போ ஓகேங்களா? ஒரு பக்கம் கத்துது. முக்கியமா சோடி முக்கியமானு பார்த்தா ஜோடி தான் முக்கியம். 2 o'clock பாவம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒரு வேணும். ஓ இப்போ தெரியாது, ரிசல்ட் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போவே தெரியுது. தெரியுதா? கலருது கண்ணில். ஓகே மகளே, எல்லாம் ரெடி, பேக் ரெடி, ரெடி, வாகனம் ரெடி, கிளம்புறோம். வீட்டுக்கிட்ட வந்து 5 நிமிஷம் கூட இல்லைங்க, உடனே அப்படியே கிளம்பிட்டோம். ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தோம், முடியலை. ஆனால் எங்கள் ஊரே ஃபுல்லாக திருவிழாங்க, ஃபுல்லாக திருவிழா தான். முடிஞ்சா? சரி, சென்று வருகிறோம். வழி தெரியாம ஃபோன் பண்ணி கேட்காம எங்க சுத்த வைக்கிற. வழி தெரியாம பாருங்க, எங்கெங்கெல்லாம் சுத்த வைக்கிறான். அடிக்கிற வெயில்ல ஏதோ காரை அப்படியே அடிச்சு பிடிச்சி ஃப்ரெண்டு காரில் போயிட்டு இருக்கோம் பாருங்க. என்கேஜ்மெண்ட் லைவ் லொகேஷன்லாம் இல்லை, இங்கே டிராக்டர் இருக்குது, இங்கே இந்த பக்கம் இந்த டேங்க் இருக்குன்னு சொல்லிட்டு. டேங்க் சொல்லு என்னன்னு. வேணாத வீடு எங்கன்னு கேட்குறியா? ஆமாம், பாட்டி வீடியோ எடுக்கிறேன் அப்படி பாட்டி சொல்லிவிடு, யூடியூப்பில் போகிறேன்னு. பாட்டி ஜூம் பண்ணி காட்டிடலாம். எங்கள் பாரு ஃபன் பண்ணுவோம் பாரு. பாரு பர்ஃபார்ம் பண்ணே போவோம் பாரு. அவங்களுக்கே தெரியலன்னா நின்றுறாங்க அவங்களும் செருப்பு போடாமையா. அதுக்கு தான் நீங்கெல்லாம் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு வேறு போனேன். தாஸ் மேப் இது, கூகுள் மேப் இல்லை. அவன் கீழே தள்ளி திருப்பியிருக்கான். வெயிட் பண்ணுறேங்க பாருங்கள். இருட்டாயிச்சா சொல்லணா இன்னும் வரல. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இதுக்கு மேலே நான் காலைல மட்டும்தான் மேக்கப் இருக்குது. முடிஞ்சிருச்சுன்னா மேக்கப் ஓவர். நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நேரமாக. இன்னும் வெளியில் மட்டும் ஆளை காணோம். பார்ப்போம். ஓய், என்ன இது பேண்டு? இங்கே பாருங்க, குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் அந்த மாதிரி நடந்து வராங்க. தேவையா குமார்? இது நமக்கு தேவையா குமார்? காற்று போகுது, வாயிலையும் காற்று போகுது. இது தேவையா சொல்லு? நடங்க பார்ப்போம். ஸ்டெப்ஸ் ஏறுங்க. இது எடுத்துகிட்டு போங்க, உங்கள் எக்யூப்மெண்ட் நீங்களே எடுத்துகிட்டு போங்க.
படிக்கட்டு ஏற முடியல. எத்தனை? 1 2 3 4. எங்க இந்த பிரசவ வார்டுக்கு போவாங்கல்ல டெலிவரிக்கு, அந்த மாதிரி இருக்கு. பாருங்க மக்கள் எப்படி இருக்கான்னு. பிரியா திரும்ப மேக்கப் போகிற உனக்கே மேக்கப் இல்லையே பிரியா. பிரியா பிரியா கஷ்டம்தான்.